மைத்ர முகூர்த்தம். கடன் பிரச்சனையில் நாம் தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டிக்கொள்கின்றோம். அந்த கடனை திருப்பிக் கொடுக்க முடியுமா முடியாதா என்ற சிந்தனையிலேயே நமது உழைப்பின் கவனம் செலுத்துவது குறைந்து விடுகிறது. அதனால் நம்மால் பெரிதளவு கடனை அடைக்க முடியாத சூழ்நிலை உருவாகிறது. கடன் தீர வேண்டும் என்பது நமது ஒவ்வொருவரின் இயல்பான ஆசை. தொடர்ந்து இந்த மைத்ர முகூர்த்த சூட்சமமான நேரத்தை பயன்படுத்தி வாருங்கள். இந்நேரத்தில் சிறிதாக செய்யும் எதுவும் பெருகும் என்பதால் எளிய முறையில் சிறு தொகையை எடுத்து வைத்து விரைவில் பெரும் தொகையாக பெருகி கடனை அடைப்பதற்கான வாய்ப்பினை பெற்று வளம் பெறுவோம். கடனை விரைவில் அடைப்போம். கடன் மிக அதிகமாக இருக்கிறது, என்ன செய்தாலும் என் கடன் அடையவில்லை என்பவர்கள் இந்த மைத்ர முகூர்த்த நேரத்தினால் பயனில்லை என்று நினைக்க வேண்டாம். இந்த நேரத்தை பயன்படுத்துவதால் கூடவே உங்கள் ஜாதக கட்டத்தில் 6ஆம் அதிபதியின் நிலையை பொறுத்துதான் அதன் தீவிரம் இருக்கும். நல்ல நிலையில் இருப்பின் விரைவில் கடன் தீரும். சற்று தீவிரமாக இருந்தால் அதன் தாக்கத்தை குறைத்து சிறிது சிறிதாக மீண்டு வரலாம் என்பதால் இந்நேரத்தை நாம் பயன்படுத்தி வருவோம். விரைவில் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். மைத்ர முகூர்த்தம். மைத்ர முகூர்த்தம் என்பது ஒரு ஜோதிட முகூர்த்த நேரம். அதாவது அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ லக்னமும் இணைந்து வரக்கூடிய நேரமும், அனுஷ நட்சத்திரம் விருச்சிக லக்னம் இணைந்து வரக்கூடிய இந்நேரங்களில் வருவதுதான் மைத்ர முகூர்த்தம். இந்த நேரங்களில் நமது பண பிரச்சனைகள் தீரவும் கடன் தொல்லையிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ளவும் இந்நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்றைய காலகட்டத்தில் பணப்பிரச்சனையே நமக்கு மிகுந்த மன சஞ்சலங்களை உருவாக்குகிறது. கடன் பிரச்சனையால் பெரும்பாலானோர் மன உளைச்சலுக்கு ஆளாகின்றனர். இந்த மைத்ர முகூர்த்த நேரத்தை நாம் தொடர்ந்து பயன்படுத்தி வரும் பொழுது பொருளாதாரம் மேம்படவும் செல்வத்தை ஈர்க்கவும் நம் பண பிரச்சனையை தீர்த்து கொள்ளவும் இந்த மைத்ர முகூர்த்த நேரம் நமக்கு பலனளிக்கும். பண பிரச்சனை, கடன் பிரச்சனை மட்டுமல்லாமல் ஒரு புதிய தொழில் தொடங்க அல்லது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட என எந்த ஒரு நல்ல செயலுக்கும் இந்த மைத்ர முகூர்த்த நேரத்தை பயன்படுத்தினால் சிறப்பாக அமையும். இந்நேரத்தை பயன்படுத்த தவற வேண்டாம். தொடர்ந்து பயன்படுத்தி வாருங்கள், பலன் பெறுங்கள். வாழ்க வளமுடன். இந்த மைத்ர முகூர்த்த நேரத்தில் நமது கடனை திருப்பிச் செலுத்தினால் கடன் முழுவதுமாக திருப்பிச் செலுத்தக்கூடிய வாய்ப்பு நமக்கு ஏற்படும். கடன் தொல்லையிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ளலாம். இந்நாளின் மைத்ர முகூர்த்தம் அதிகாலை என்பதால் நேரில் கொண்டு சென்று கொடுக்க வாய்ப்பு இருக்காது என்பதால் வங்கி ஆன்லைன் மூலமாக நமது கடனை செலுத்தலாம் அல்லது வெள்ளை நிற கவரில் கடன் கொடுப்பவருக்கான பெயரை கவரின் மேலே எழுதி கடன் தொகையை அந்த கவரில் எடுத்து வைத்து நமக்கு ஏற்ற நேரத்தில் கொண்டு செலுத்தலாம். இந்நாளை நாம் தவறாமல் பயன்படுத்தி வளம் பெறுவோம். மைத்ர முகூர்த்த நேரம்
ஜூன் மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை நள்ளிரவு 1:33 முதல் அதிகாலை 3:20 வரை இந்த மைத்ர முகூர்த்த நேரம் நீட்டிக்கிறது. மேஷ லக்னமும் அஸ்வினி 1ஆம் 2ஆம் பாதமும் இணைந்து வரக்கூடிய இந்நேரமானது திசி திதி, கிருஷ்ண தசமி திதி, கரணம் 10:30 கரணம், யோகம் அதிகண்டம் யோகம். சனிக்கிழமை இந்த மைத்ர முகூர்த்த நேரம் வருவதால் இந்த நேரத்தை தவறாமல் பயன்படுத்திக் கொள்ள முற்படுவோம். ஏனெனில் சனிக்கிழமை என்பது கடனை அடைப்பதற்கு ஒரு உகந்த நாள். அதுவும் இரவு நேரத்தில் வருவதால் நேரில் கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை. எனவே ஒரு வெள்ளை நிற கவரில் கடன் கொடுப்பதற்கான பெயரை எழுதி நம்மால் இயன்ற முழு தொகையோ சிறு தொகையோ 100 ரூபாய் அல்லது 10 ரூபாய் ஆனாலும் அந்த கவரில் வைத்து இந்த பிரபஞ்சத்திடம் அல்லது இறைவனிடம் இந்த கடனை முழுவதுமாக அடைப்பதற்கான சூழலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் இறைவா என்று பிரார்த்தனை செய்து இந்த கவரை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். சிறிது சிறிதாக சேர்த்து முழு கடனை அடைப்பதற்கான வாய்ப்பினை பெறுவோம். கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் நமக்கு வருமானம் கிடைப்பதற்கான சூழல் ஏற்படும். நம்பிக்கையோடு செய்வோம், நலம் பெறுவோம், விரைவில் கடனை அடைப்பதற்கான சூழலை பெறுவோம். நன்றி.